ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வெள்ளை பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியமே இல்லை. வீட்லேயே சுத்தமாக நம்ம இந்த மாதிரி டேஸ்டியான வெள்ளை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு இப்போ சுண்டல் வந்து அரை கப் சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்கிற பட்டாணியை போட்டுக்கலாம். பட்டாணியை போட்டுட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுண்டல் முழுசாக வேணும்னா 4 விசில் விட்டுக்கோங்க. கொலைய வேணும்னா 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ பட்டாணியை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். பட்டாணி மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு பக்கமாக ஓரமாக இருக்கட்டும். இப்போ வாங்க பட்டாணி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கிட்டு அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து பழுத்த தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை பொடிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வாசனை போனதும் இப்போ பட்டாணி வேக வச்சுருக்கிற தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பட்டாணிலே உப்பு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம பட்டாணியை போட்டுடலாம். ஃபஸ்ட்டே போட்டிங்கனாலும் ரொம்ப குழஞ்சிரும். இப்போ லாஸ்ட்டில் வந்து பட்டாணியை போட்டுடலாம். பட்டாணியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பட்டாணி போட்டுட்டு கொதிச்சா போதும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றியாச்சு. வற்றி இப்போ மசாலா பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமகமன் மணக்க இருக்குது. நல்லா ரோட் சைடில் நல்லா கமகமன்ட்டு மணக்க இருக்கிற மாதிரி சுண்டல் பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சுண்டல் மசாலாவுக்கு கார்ன் பொரித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கார்ன் வந்து ஒரு கப் கார்ன் எடுத்துக்கிறேன். கார்னில் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் கார்னை பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த சுண்டல் மசாலாவோட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பொரிஞ்சாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான வெள்ளை பட்டாணி சுண்டல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயமும் தூவிக்கலாம். நல்லா வெங்காயமும் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கிற கார்னையும் போட்டுக்கலாம். கார்ன் சிப்ஸும் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லோரும் இதை ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.